Welcome to all. Now we going to see chapter 7 introduction about mensuration. The action of measuring something is called measurements. Measuring is a skill, it is required for every individual in his day-to-day life. Mensuration, what is mean by mensuration? Measurements of geometrical shapes is known as mensuration. 2-dimensional shapes இருக்கு, 3-dimensional shapes இருக்கு. மோஸ்ட்லி 2-dimensional shapes நம்ம ரியல் டைம் லைஃப்ல பார்க்க மாட்டோம். மோஸ்ட்லி 3-dimensional shapes தான் நம்ம பார்ப்போம். 2-dimensional shapeக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா the length of a rope required for a drawing water from a well. 3-dimensional shape வந்து பார்த்தீங்கன்னா area of crops are needed to be grown in a given region. How much could a container, இதே வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம்க்கு எக்ஸாம்பிள் how much could a container hold, இல்லை how much could a water can hold, அதையும் அந்த எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Learning outcomes, what we going to learn in this chapter? To determine surface area and volume of cylinder, cone, sphere, hemisphere and frustum. இந்த பர்டிகுலர் ஷேப்ஸோட சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூமை பற்றி பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது வாட் we can see in outer surfaces. நம்ம கண்ணால் எந்த சர்ஃபேசஸ் வந்து டைரெக்டாக பார்க்க முடியும் விசிபிளாக 3D ஷேப்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் 9th வந்து கியூபாய்டெலாம் பார்த்துருக்கோம். அப்போ கியூபில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 ஃபேஸஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கும். 4 சைட்ஸ் வந்து கர்வ்டு ஷேப்பாக இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து இருக்கும். அப்போது அந்த சர்ஃபேசஸ் ஏரியா, அப்போது அதனோட வால்யூம் அந்த மாதிரி இந்த டைம் வந்து 10th வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர், கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர் அண்ட் ஃப்ரஸ்டம், இந்த ஷேப்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது டு கம்ப்யூட் வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கம்பைன்டு ஷேப்ஸ். கம்பைன்ட் ஷேப்ஸ்னா எப்படின்னா, இப்போ ஒரு கோன் மேலே ஒரு ஹெமிஸ்பியரை வச்சுட்டு அந்த கம்பைன்ட் ஷேப்போட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, வால்யூம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போது அந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணுறது. அடுத்தது டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் conversion of solids from one shape to another shape with no change in volume, அதை பற்றி பார்க்க போகிறோம். கன்வர்ஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா becomes a part of our day to day life. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோல்டை மெல்ட் பண்ணால் தான் நம்ம கோல்ட் ஜுவல்லரிஸ்லாம் பண்ண முடியும். இப்போ ஒரு கிட் வந்து ப்ளே பண்ணுதுன்னா இந்த கிளே வச்சு இப்போ ஏதாவது ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸில் டாய்ஸ் மாதிரி பண்ணிட்டு விளையாடுவாங்க. இப்போ அது மாதிரி தான் லைக் வெர்ஷன் நம்மளுக்கு இப்போ ஷேப்ஸ் கன்வர்ஷனும் வந்து நம்மளுக்கு வேரியஸ் பர்பஸ்க்காக வந்து தேவைப்படுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பியர் வந்து ஒரு பர்டிகுலர் ரேடியஸில் இருக்குது. அந்த பிக் ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. அந்த இப்போ ஒரு 16 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டு மெல்ட் பண்ணி ஸ்மால் சைஸ் ரேடியஸ் ஒரு 2 சென்டிமீட்டரோ 3 சென்டிமீட்டர் இருக்கிற ரேடியஸ் மாதிரி ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணுறோம்னா அது எத்தனை ஸ்பியராக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஷின். ரெண்டோட வால்யூம்ஸும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. அப்போது இந்த ஸ்மால் ஸ்பியர்ஸ் கவுண்ட் வந்து 100 இருந்தாலும் அதனோட வால்யூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா உதாரணத்துக்கு ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. 100 லிட்டர்ஸ் வருதுன்னா இந்த பிக் ஸ்பியருக்கும் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டர்ஸ், இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப் அந்த மாதிரி இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். Already familiar with 2-dimensional shapes like square, rectangle, triangle, circles, etc. and also for 3-dimensional shapes like tubes, water tank, bricks, ice creams, cone, football, etc. In this chapter we are going to study 3-dimensional shapes like cylinder, cone, sphere, hemisphere and frustum. இந்த ஷேப்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் இதை பற்றி பார்க்க வரும். பர்டிகுலர்லி டுடே we going to see about surface area of right circular cylinder and surface area of hollow circular cylinder. Surface area, what is mean by surface area? Surface area is a measurement of all exposed area of a solid objects.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா லாஸ்ட் இயரில் வந்து 3D ஷேப்ஸான கியூபை பற்றி பார்த்துருக்கோம். அந்த கியூபோட சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸஸ் வந்து இருக்கும். 6 ஃபேஸஸ் இருக்கும். 4 கர்வ்டு ஃபேஸஸ், டாப் அண்ட் பாட்டம் ஒரு ஸ்கொயர் இருக்கும். அப்போ டோட்டலாக 6 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அதனால் வந்து அதனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4A ஸ்கொயர் யூனிட்ஸ்னு பார்த்தோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6A ஸ்கொயர் யூனிட்ஸ்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் லைக்வைஸ் இப்போ வந்து சிலிண்டருக்கு பார்க்க போகிறோம் இன்னைக்கு டுடே. ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ட்ரம், பைப், tube lights. What is mean by right circular cylinder? A right circular cylinder is a solid generated by revolution of a rectangle about one of its sides as axis. For example வந்து பார்த்தீங்கன்னா ஒரு rectangle shape ABCD இந்த rectangle shape வந்து ABயை வந்து ஆக்சிஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ரெவல்யூஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து கிடைக்கும். அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டெஃபினிஷன். இப்போ ஏபி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டோம். இதை தான் இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெவல்யூஷன் வந்து பண்ணும்போது நமக்கு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் கிடைக்குது. இந்த ஏபிங்கிற ஆக்சிஸை வந்து தான் சிலிண்டரில் வந்து ஹைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் ஹைட்டாக இருக்கும். இந்த ஏடின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சர்க்கிள்ஸ் பேஸு, டாப் சர்க்குலர் பேஸ் இதுக்கு வந்து ரேடியஸாக இருக்கும். இப்போது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த பெண்டாக இருக்கிற இந்த போர்ஷன், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ், கர்வுங்கிறதுனா பெண்டாக இருக்கிற இந்த டோட்டல் போர்ஷனோட அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் ஃபைன் பண்ணுறது. டாப் சர்க்குலர் பேஸையும் பாட்டம் சர்க்குலர் பேஸையும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிற லேட்டரல் பெண்டாக இருக்கிற சர்ஃபேஸோட ஏரியாவை ஃபைன் பண்ணுறது தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதை ஸ்டார்டர் ஃபார்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா LSA ஆர் CSA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாப் சர்க்குலர் பேஸையும் பாட்டம் சர்க்குலர் பேஸையும் ஆட் பண்ணோம்னா அது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பை வச்சு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ரெக்டாங்குலர் ஷேப் ஷீட்டில் வந்து லென்த்து, பிரெத் இது இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெக்டாங்குலர் ஷேப் ஷீட்டை வந்து revolve the paper about one of its sides. ஏதோ ஒரு சைட்ஸை வந்து இந்த ஃபிகரில் சொல்லியிருக்க மாதிரி இந்த மாதிரி ரெவல்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து இது ரெண்டு கார்னர் எட்ஜஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து கிடைக்கும். இப்போது இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா நமக்கு ஆல்ரெடி வி நோன் 2D shapes ஏரியா. ஹவு டு ஐடென்டிஃபை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். அப்போது சர்ஃபேஸ் ஏரியா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி ஆல்ரெடி நோன் த ரெக்டாங்குலர் ஏரியா. ரெக்டாங்குலர் ஏரியாங்கிறது என்னது? லென்த் இன்ட்டு பிரெத். அதனால் இதை பேஸ் பண்ணி எப்படி ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ண போகிறோம். டோட்டலாக 2 types ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது. ஒன்று கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து எப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்து ஃபைன் பண்ணுறது, ரெக்டாங்கிளோட ஏரியாவிலேருந்து எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் வந்து ரெவால்யூஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சர்க்குலர் இந்த மாதிரி ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து கிடைக்கும். இந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் லென்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சர்க்கிள் பேஸோட அவுட்டர் பவுண்டரி லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் சர்க்கிம்ஃபரன்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். சர்க்கிளோட சர்க்கிம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து என்னது? 2πr யூனிட்ஸ். அப்போ 2πrக்கு வந்து இந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட லென்த் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பேஸ் ரெக்டாங்கிளோட பேஸ் வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் என்னவா இருக்குன்னா ஹைட்டாக வந்து மாறி இருக்கும்.
இப்போ வந்து ஃபார்முலாவுக்கு போகலாம். ஃபார்முலா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ரைட் சர்க்குலர் சிலிண்டருங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கரஸ்பாண்டிங் ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் ரெக்டாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஏரியா ஆஃப் கரஸ்பாண்டிங் ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? லென்த் இஸ் த சர்க்கிம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ். அப்போது அந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் இருக்கிற பேஸ் அந்த சர்க்கிளோட சர்க்கிம்ஃபரன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். பேஸுங்கிறது வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் என்னவா மாதிரி இருக்கும்? ஹைட்டாக மாதிரி இருக்கும். அப்போ லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்துக்கு பதில் சர்க்கிம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னா சர்க்கிம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr இன்ட்டு பேஸுக்கு பதில் இங்கே ஹைட். அப்போ 2πr இன்ட்டு ஹெச். அப்போது curved surface area of a right circular cylinder இருக்கு ஃபார்முலா 2πr h square units. எப்பயுமே வந்து curved surface area of a right circular cylinder எந்த ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் 2πr h ஸ்கொயர் யூனிட்ஸுங்கிற யூனிட்ஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், சம்மில் வரும்போது அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதை பார்க்க போகிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெஃபர்ஸ் டு த சம் ஆஃப் த ஏரியாஸ் கவர்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் த டூ சர்க்குலர் ரீஜன்ஸ் அட் த டாப் அண்ட் பாட்டம். நம்ம ஆல்ரெடி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டரில் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா போக மீதி என்ன ஏரியா இருக்குன்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் டாப் சர்க்குலர் பேஸோட ஏரியா ப்ளஸ் பாட்டம் சர்க்குலர் பேஸோட ஏரியா, இந்த 3 ஏரியாஸையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டருங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ஏரியா ஆஃப் த டாப் சர்க்குலர் ரீஜியன் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த பாட்டம் சர்க்குலர் ரீஜியன். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறதோட ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் 2πr h ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ 2πr h ப்ளஸ் ஏரியா ஆஃப் த டாப் சர்க்குலர் ரீஜியன், அது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு வந்து என்ன ஃபார்முலா πr ஸ்கொயர். அடுத்தது ஏரியா ஆஃப் த பாட்டம் சர்க்குலர் ரீஜியன், அதுக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னது πr ஸ்கொயர். இப்போ இந்த 2πr ஸ்கொயர் ப்ளஸ் πr ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 2πr ஸ்கொயர் அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்போ 2πr ஸ்கொயரும் 2πrh ப்ளஸ் 2πr ஸ்கொயர் இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா 2πrங்கிறது காமனாக இருக்குது. அதை வெளில எடுத்துட்டோம்னா மீதி ரிமைனிங் என்ன இருக்கும் h ப்ளஸ் ஆறுங்கிறது மட்டும் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2πr ஹெச்சையும் மல்டிபிள் பண்ணால் 2πr ஹெச்னு வரும். 2πr இன்ட்டு ஆர் இதை மல்டிபிள் பண்ணால் 2πr ஸ்கொயர்னு வந்து கரெக்டாக. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து என்னவா இருக்கும் 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ முக்கியமான நோட், நம்ம ஃபார்முலாவில் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எது ஃபைன் பண்ணாலும் பையோட வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். வி ஆல்வேஸ் கன்சிடர் பையோட வேல்யூ 22/7 அன்லெஸ் அதர்வைஸ் ஸ்டேட்டட். சம்மில் பையோட வேல்யூ 3.14னு மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இல்லை வேறு வேல்யூஸ் ஏதாவது கொடுத்து பையோட வேல்யூஸ் அப்படிங்கிறது கொடுத்தா மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். இங்கே கொடுக்கவே இல்லைன்னா டிஃபால்ட்டாக 22/7 அதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்துருக்கோம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்துருக்கோம். இன்கேஸ் சம்மில் டு ஃபைண்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது தான் மீனிங். அப்போ ஜென்ரலாக கொஷினில் கேட்கும்போது டு ஃபைண்ட் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண வேண்டியது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் ஃபைண்ட் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. வி நீட் டு ஐடென்டிஃபை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட் வந்து ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோம். an object bounded by two coaxial cylinders of the same height and different radius is called hollow cylinder. உங்களுக்கு ரியல் டைமில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பிக்கர் சைஸ் ரேடியஸ் இருக்கிற ஒரு பைப் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள அதே ஹைட்டுக்கு ஸ்மாலர் சைஸ் ரேடியஸ் இருக்கிற ஒரு பைப் எடுத்துக்கோங்க.
அந்த பிக்கர் சைஸ் பைப்புக்குள்ள ஸ்மாலர் சைஸ் பைப்பை கரெக்டாக ஃபிட் பண்ணி வைங்க. அந்த ரெண்டு பைப்புக்கும் இன்பிட்வீன் கேப் இருக்கா, அந்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் இல்லைன்னா வித் ஆஃப் த சிலிண்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்மாலர் பைப் இருக்கா, அந்த ஸ்மாலர் பைப்போட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 டிஃப்ரெண்ட் ரேடியஸஸ் இருக்கு. அதனால ஸ்மாலர் பைப்போட ரேடியஸ் வந்து ஸ்மாலார்னும் பிக்கர் சைஸ் பைப்போட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கணும். அப்போ கேபிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் பி தி அவுட்டர் அண்ட் இன்னர் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர். ரெண்டு பைப்போட ஹைட்டும் சேமுங்கிறதுனால ஹைட்டை வந்து காமனாக ஹெச்ன்னு தான் எடுத்துக்கும். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் பிளஸ் இன்னர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டருக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது பிக்கர் சைஸ் பைப்போட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணணும் ப்ளஸ் ஸ்மாலர் சைஸ் சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் கிடைக்கும். அப்போ அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2π கேபிட்டல் ஹெச்னு இருக்கும். இன்னர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ சிலிண்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2π ஸ்மால் ஹெச்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுக்குள்ளேயும் காமனாக வந்து என்ன இருக்குன்னா 2π ஹெச்ங்கிறது காமனாக இருக்குது. அதை வந்து வெளியில் எடுத்துட்டோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் வந்து என்னன்னு கிடைக்கும் ஃபார்முலா 2π கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டர் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் டாப்பு அண்ட் பாட்டம் இது ரெண்டுலேயும் இருக்கிற ஏரியா ஆஃப் த 2 ரிங்ஸ், இந்த ரிங்கு பிளஸ் இந்த ரிங். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டர் பிளஸ் ஏரியா ஆஃப் த 2 ரிங்ஸ் அட் த டாப் அண்ட் பாட்டம். இந்த ஒரு ரிங் இருக்கா, இந்த சர்க்கிள் பிளஸ் இந்த பெரிய சர்க்கிள், இந்த ரெண்டு ரிங்கும் வந்து இருக்கு. அப்போது இது ரெண்டையும் வந்து இது வந்து டாப்பில் இருக்கிறது, இங்கே அதே மாதிரி பாட்டம்லேயும் இருக்குமா. அப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணும். அப்போது டாப்பில் இருக்கிற ரிங்கு பிக்கர் பைப்புன்னு எடுத்துக்கிட்டோமா, அந்த பிக்கர் பைப்புக்கு நம்ம ரேடியஸ் கேபிட்டல் எடுத்துக்கிறோம். அப்போ அதனோட ஏரியா டாப்புக்கு π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு வரும், பாட்டமுக்கு ஒரு π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்போ இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி ஸ்மாலர் பைப்புக்கும் வந்து ஃபைன் பண்ணணும். அப்போ ஸ்மாலர் பைப்பு ரிங்குக்கு வந்து ஃபைன் பண்ணும்போது π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பிளஸ் π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2π ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து 2π அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்பிட்வீன் ஹாலோ சிலிண்டரில் இன்பிட்வீனில் இருக்கிற இந்த ஸ்பேஸோட ஏரியா மட்டும்தான் வேணும். அப்போ அவுட்டர் ரிங்லேருந்து அவுட்டர் பைப்போட சர்க்கிள்லேருந்து இன்னர் பைப்போட சர்க்கிளை மைனஸ் பண்ணால் கிடைக்குமா. அப்போ நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணால் அவுட்டர் பைப்போட ஏரியா ரிங்கு மைனஸ் இன்னர் பைப்போட ஏரியா ஆஃப் ரிங். அப்போ 2π கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2π ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கு 2π அப்படிங்கிறதுக்கு. அப்போ 2πயை காமனாக வெளில எடுத்தீங்கன்னா 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஹாலோ சிலிண்டருங்கிறது 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ்.